அம்மா அம்மா, என்னடா? என் பொண்டாட்டி எங்கம்மா? ஆளையே காணோம். அவளையாடா தேடுற? அதோ அங்க பாரு, குத்தாலத்து குரங்கி குப்பையை விட்டு இறங்கிங்கிற மாதிரி ஏது மேல ஏறி இருக்கான்னு பாரு. என்னத்த காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், நீ ஒன்னும் ஆரம்பிக்கலையா? எங்க நானும் ஏதாவது பண்ணிடலாமான்னு தான் பாக்குறேன். சரி, நீ என்னைக்கு ஒழுங்கா யோசிச்ச? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அம்மா, நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா? நம்ம பக்கத்து வீட்டு பரமசிவம் இருக்கான்ல, அவன் தோட்டத்துல கடலக்காய் போட்டிருக்கானா. இந்த 2 நாள்ல பறிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னத்த சொல்றீங்க? வேர்க்கல்லையா? ஆமாண்டி, அது வேற கல்லையா இருந்தா என்ன, வேற இல்லாத கல்லையா இருந்தா என்ன? அதான் இன்னைக்கு நீயும் என் பையனும் போய் எவ்வளவு கடலை பறிக்க முடியுமா பறிச்சுக்கோங்க. நாளைக்கெல்லாம் அவன் ஆளை விட்டு கடலை பறிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் போனா கடலை தொழில் கூட மிஞ்சாது. சும்மா சொல்லக்கூடாது. என்னை விட நீங்க பிசினஸ்ல நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. பக்கத்து வீட்டுக்கு போகாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லுவியே, எதுக்கு தெரியுதா? இது இப்படி போனா தான் யார் வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியும். டீ உங்க அம்மா பாத்தியா ஐயா? பக்கத்து வீட்டுல ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாம இங்க எந்தவோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. என்னங்க? அப்போ வாடி, நம்ம போய் பரமசிவன் தோட்டத்துல கடலக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம். சரி சரி, போலாம் போலாம். என்னது போலாமா? நீ எப்படி வந்த? இப்ப நீங்க பிளான் போட்டீங்களா? அப்பவே வந்துட்டேன். எங்க போனாலும் இவ தொல்லை தாங்க முடியலைங்க. குட்டி பீசாசே குட்டி பீசாசே உன் தொல்லை தாங்கலையே. குட்டி பிசாசா? இருந்தாலும் நான் வருவேன், தொல்லை பண்ணுவேன். மழை வருது குட்டை கொண்டு வா. மழை வருது குட்டை கொண்டு வா. சின்ன தாய், ஏன்டி இப்படி மழைக்குள்ள நினைக்கிற? அதான் கோடை இல்லையப்பா, நல்ல ஜாலியா நனைய வேண்டியதா. இப்படி நனைஞ்சா நாளைக்கு ஸ்கூல் போக வேண்டான்னு பிளான் போடுற அதானடி? ஆமா, அப்படியே போனா மட்டும் நான் படிச்சு கிழிச்சிட போறேனாக்கும். அங்க போய் சும்மா தான் இருப்பேன். பாத்தீங்களாங்க இவ எவ்வளவு திமிரா பேசுறான்னு? யார்கிட்ட இருந்து இதை நீ கத்துக்கிட்ட? யார்கிட்ட? நம்ம அம்மா கிட்ட இருந்தா. ஒன்னும் பண்ண முடியாதுடி, உன் புத்தி உன் பொண்ணுக்கு அப்படியே இருக்கு. சரி சீக்கிரம் வாங்க. இதோ அடுத்த தோட்டம் தான் நம்ம பரமசிவன் தோட்டம். மழை வருது குடை கொண்டு வா. வேர்க்கடலை பறிக்க வேணும். அப்ப கூடை கொண்டு வரக்கூடாதுடி, நல்லா கூடையா கொண்டு வரணும். அப்பதான் வேர்க்கடலை பறிச்சு அதுல போட முடியும். அதுவும் சரிதான். மழை வருது கூடை கொண்டு வா. வேர்க்கடலை பறிக்க வேணும். என்னங்க பாத்தீங்களா? பரமசிவத்துக்கு கடலை நல்லா விழுந்திருக்குங்க. ஆமாண்டி, இங்க பாத்தியா? ஒரு செடியை பறிச்சாலே நல்லா ஒரு குத்து கடலை இருக்குடி. இங்க கொடுங்க. ஆமாங்க, நிறைய இருக்கு. சரிம்மா, நான் இதை தின்னுட்டு இருக்கேன், நீங்க கடலை பறிங்க. அது சரி, இவளை கூட்டிட்டு வந்தது ஒண்ணுதான், வீட்டுல விட்டு வர்றது ஒண்ணுதான். இவளை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு மூடைக்கு பறிச்சாச்சு போதுமாட்டி? பத்தாது, ஒரு 4 முடைக்காவது பறிச்சுக்கலாம். சின்ன சாக்கா தானங்க வச்சிருக்கோம், பெரிய சாக்குனா ஒரு மூடை போதும். இதெல்லாம் சின்ன சாக்கு தான், 4 மூடை பறிச்சாதான் இன்னைக்கு வியாபாரம் பார்க்க முடியும். அதுவும் சரிதான்ப்பா. வேகமாகட்டும். வெட்டியா நிக்கிறது மட்டும் இல்லாம என்ன வாய் பேசுற நீ? கடலை கூட நல்ல டேஸ்டா இருக்குதுப்பா. பார்த்து பச்சைக்கிளை தின்னுட்டு வயித்தோட்ட வந்துடாம. அது சரி, அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா பாத்ரூம் நார் அடிச்சிடாத, ஆத்து பக்கமா போயிரு. பறிச்சு முடிங்க, வியாபாரத்துக்கு போக வேண்டாமா? போவோமா வியாபாரத்துக்கு? கடலை தானே விற்கணும், காசை தானே வாங்கணும். போவோமா கடலை விற்க? கடலை பறிச்சுட்டு வந்தது கையெல்லாம் வலிக்குது. எனக்கு கூட ரொம்ப டயர்டா இருக்குது. அது சரிடி, பறிச்ச கல்லையும் அப்படியே விக்காம இந்த மாதிரி சாயம் கலந்து விக்கிற? எல்லாமே ஒரு காரணமா தாங்க. இப்படி என்னமா காரணம் இருக்கு? அதுவாடி, இந்த மாதிரி சாயம் கலந்து வித்தாதான் நம்ம எந்த காட்டு கடலை வச்சிருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. ஓ, அது வேறயா? ரொம்ப வசதியா இருக்கு. அம்மா அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். 2 பேரும் சும்மா இருங்க, நான் எப்படி விக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கடலையின்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலையின்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. சொந்த ஊரு தூத்துக்குடினா, இந்த கடலை வாங்கினா வயிறு நிறையும் தான். அவிச்சு கூட திங்க வேணாங்க, நீங்க வறுத்து கூட தின்னுக்கலாங்க. வாடி அட கடலை வாங்க, வறுத்து தின்னா வாயிறு சீக்கும். ஒரு முட்டை கடலை, 2 முட்டை கடலை, 3 முட்டை கடலை. இது கடலை கடலை கடலை. கடலையின்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கடலையின்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. அடடே, வேர்க்கல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. வாங்க பாட்டி, வாங்க வாங்க. என்னங்க யார் வராங்க பாத்தீங்களா? சிம்ரன் பாட்டி. சின்ன பொண்ணு, இது வாங்கடா தானா? ஆமா, என் கடை தான் சிம்ரன் பாட்டி.
வாங்கிக்கிறீங்களா கடலை வாங்கிக்கிறீங்களா? ஆமா, ஒரு பக்கம் கடலை என்ன விலை? இதோ எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன். அப்படிதாங்க, அப்படிதான். சின்ன பொண்ணு, கடலை விற்க சொன்னா புருஷன் முன்னாடியும் சேர்ந்து கடலை போட்டுட்டு இருக்கீங்க போல. அது வந்து ஒரு பக்கம் கடலை என்ன விலைன்னு கேக்குறாங்கம்மா. எங்க என்ன விலை சொல்றது? நாம காசு கொடுத்து வாங்கியிருந்தா அதுக்கு மேல 10 ரூபா வச்சு சொல்லலாம். நாமளே களவான்ட்டு வந்த கடலை என்ன ரேட் வைக்கிறது? அதுவும் சரிதான். என்ன சின்ன பொண்ணு, வழக்கமா கடலை விக்கிறவன் ஒரு பக்கம் 50 ரூபான்னு விக்கிறான். வாங்கிட்டு என்ன ரேட்டு? என்னது 50 ரூபாயா? அநியாய ரேட்டுக்கு வித்திருக்கான் போல. நான் 45 ரூபாய்க்கு தர்றேன். என்னது 45 ரூபாயா? 50க்கு 45க்கு எம்பிட்டு தூரம்? அமெரிக்காக்கு ஆப்பிரிக்காக்கு இருக்க தூரமா இருக்கு. கிழவிக்கு குசும்ப பாருங்க. சின்ன தாயி, பெரியவங்களை அப்படி பேசப்படாதடி. வெள்ளமண்ட கிழவி வாயை வச்சுக்கிட்டு இருக்குதா பாரு. கிழவி 5 ரூபாய் லாபம்ட்டு வாங்கிட்டு போவியா? நொர்நாட்டியம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன தாயி? சரி, இப்ப நீங்க என்னதான் ரேட்டுக்கு தர சொல்றீங்க? 40 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிறேன். என்னம்மா இப்படி 40 ரூபாய் கேக்குறேன்? சரி 40 ரூபாய்க்கே குடிச்சு சின்ன பொண்ணு. சரி, நீங்க சொன்ன மாதிரி 40 ரூபாய்க்கே தர்றோம். அத்தை பாட்டி, உங்க மருமாவை கூப்பிடுறாங்க பாரு. ஆமா, அன்னைக்குலேயே உங்களை தான் தேடி வராங்க. திங்கிற வண்ட ஒண்ணு வாங்க கூடாது. எங்க இருந்தா வருவாளா? கரெக்டா வந்துருவா. என்னத்த இங்க என்ன பண்றீங்க? உங்களை வீட்டுல மாமா தேடிட்டு இருக்காரு. ஆமா, அந்த மனுஷனுக்கு வேற வேலை இல்ல. பொம்பளைனா வீட்லயே இருக்கணுவாரு. 4 கடத்தருக்கு போயிட்டு வந்தா தானே 4 பொருளை வாங்கி வீட்டுல சேர்க்க முடியும். ஆமாத்த, என்ன கடலை வாங்க போறீங்களா? ஆமாண்டி மருமவளே, கடலை வாங்கி வச்சு காய போட்டு வச்சா நாளை பின்ன பேர பிள்ளைகள் வருவேல வறுத்து கொடுத்துக்கலாம்ல. குறுக்குறே அது இதுன்னு வாங்கி தின்னு உடம்பு கெடுக்காது பாரு. ஆனா கடலை ரேட் அதிகமா இருக்குமே. அன்னைக்குலேயேக்கா பெரிய ரேட்டு வெறும் 40 ரூபா தான்க்கா ஒரு பக்கா. மற்றவங்கலாம் 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஊர் தெருவில் நீங்க பார்க்காமலா இருக்கீங்க? ஆமாட்டி, 50 பேரும் 50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவதான் 40 ரூபாய்க்கு தரீங்க. இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. 40 ரூபாய்க்கு வாங்கி நாம நிறைய வீட்டுல காய போட்டு வச்சா நமக்கு லாபம் தான். இப்ப தெரியுதா? இப்படி சூதனமா இருந்து பழச்சுக்கணும்டி. அப்ப சரி, நாம கடலை வாங்கிட வேண்டியதான். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? கடலை வாங்குங்க, ரேட்டு கம்மி தானே. கடலை வாங்கணும் சரித்த. இது என்னது? இந்த கடலை கருப்பா இருக்கு, இந்த கடலை மஞ்சளா இருக்கு, இந்த கடலை வெள்ளையா இருக்கு, இந்த கடலை என்னன்னா சிகப்பா இருக்கு. என்ன இப்படி இருக்கு? இதுல நாம எதை வாங்குறது? ஆமா, ஏன் கடலை இப்படி கலர் கலரா இருக்கு? அடியே, இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? கடைக்காரிட்ட கேளு. அடுப்பு கறியில இருக்குல்ல, அடுப்பு கறி, அந்த அடுப்பு கறிய இந்த கடலை கூட கலந்து வச்சாங்க. அதான் இந்த கடலை கருப்பா இருக்கு. என்ன சொல்ற சின்ன தாயி? அடுப்பு கறியா? சின்ன தாயி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இரேண்டி. ஐயோ அக்கா, அவளுக்கு என்ன தெரியும்? கருப்பா இருக்குல்ல அந்த கடலை கரிசக்காட்டு கடலைக்கா, அதனாலதான் கருப்பா இருக்கு. ஆமா, இது ஏன் அப்ப மஞ்சளா இருக்கு? மஞ்சள் பொடியை கலந்தாங்க, அதான் மஞ்சளா இருக்கு. இது மஞ்சள் பொடி. ஐயோ அக்கா, சின்னத்தாய் சொல்றத நம்பாதீங்க. இது மஞ்சத்தோட்டம் பக்கத்துல இருந்துச்சு. அந்த மஞ்சளுக்கு பாஞ்ச தண்ணியே இந்த கடலைக்கும் பாஞ்சனால கடல் எல்லாம் மஞ்சளா ஆயிருச்சு. கடலை மட்டும் வெள்ளையா இருக்கு. இது நல்லா காஞ்சிருச்சு, அதனால மணல் எல்லாம் உதிர்ந்துருச்சு. அதான் கடலை வெள்ளையா இருக்கு. அடுத்து ஏன் இது சிகப்பா இருக்குன்னு கேட்க போறீங்க அதானே? அதுக்கு பதில் நான் சொல்றேன். இதுல உங்க அம்மா மிளகத்த பொடியை கலந்துட்டான்னு சொல்லுவ அதானே? இல்ல, குங்கும பொடி கலந்தாங்க. சின்னத்தாயி, சும்மா இரேண்டி. நீ ஏன் சொல்லு சின்ன பொண்ணு, ஏன் இது சிகப்பா இருக்கு? செம்மண்ணுல விளைஞ்ச கடலைக்கா, பின்ன சிகப்பா இல்லாம எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு கதையை வச்சிரு. என்னம்மா இது? நான் உண்மையை சொன்னா நம்பவே மாட்டேங்காங்க, நீ பொய் சொன்னா நம்புறாங்க. எல்லாம் உங்க அம்மா வாய் பக்குவம். வாய் பக்குவமா? புழுகிறதுக்குன்னே வர வாங்கிட்டு வந்த வாய்டி அது. என்ன பொய் சொன்னாலும் யார் வேணாலும் நம்பிடுவாங்க. சரி, உங்களுக்கு எத்தனை மூட்டை கடலை வேணும்? எத்தனை மூட்டையா? முதல்ல சாம்பிளுக்கு ஒரு அரைப்பக்க கடலை கொடு. என்னது சாம்பிளா? அம்மா, இது ஏதோ வடிவேல் காமெடி மாதிரி தெரியுமா? சாம்பிள் வாங்கிட்டு போய் இவங்க தனியா கடை வச்சிருவாங்களோ? இருடி, முதல்ல கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். சாம்பிளுக்கு ஒரு பக்கம்லாம் தர முடியாது, அரை பக்கம் தர முடியாது. இதுல இருக்க 2 கடலை எடுத்து உடைச்சு வாயில போட்டு பாருங்க. இது இப்படி போச்சு. சாம்பிளுக்கே 4 பக்கம் வாங்கிட்டு ஓடிடலாம் நினைச்சேன்டி. இவ காசு கொடுத்து வாங்க வச்சிருவா போல தெரியுதே. சரி, இதுல 2 எடுத்து கடிச்சு தின்னு பாக்குறேன். கடலை நல்ல டேஸ்டா தான் இருக்கு. மருமகளே, ஒரு 2 பக்கம் கடலை வாங்கிடுவோமா? இவ்வளவு நேரம் நீங்க பேசின பேச்சுக்கு 2 மூடை கடலை வாங்குவீங்கன்னு பார்த்தா வெறும் 2 பக்கம் தானா? பாருடி, எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் வாங்க முடியும். என்ன தாயி, விடு கஸ்டமர் அப்படி மிரட்டி வாங்க வைக்க கூடாது. அவங்களுக்கு வேணுங்களோ வாங்கட்டும், இன்னும் நிறைய கஸ்டமர் நம்ம கிடைப்பாங்கல்ல. இவங்கெல்லாம் ஒரு கஸ்டமரா? 28 கேள்வி கேட்டு நம்மள கஷ்டப்படுத்திருக்காங்க. இவங்க நம்மள கஷ்டப்படுத்த வந்தனர். கடலை வேணுமா கடலை? அட கரிச காட்டு கடலை. கடலை வேணுமா கடலை? அட செம்மண்ணு கடலை. எந்த கடலை உங்களுக்கு வேணும் சொல்லுங்க, நாங்க அளந்து போட்டு தாரோனா. அங்க மருமகளே, நம்ம நார்மல் கடலையே வாங்கிக்கலாம். இதுவும் சரிதான். சின்னத்தாய் சொன்ன மாதிரி இவ கலர் பொடியை கலந்தாலும் கலந்துருப்பா. அதனால நம்ம நார்மல் கடலையே வாங்கிக்கலாம். இதுக்கு நார்மல் கடலையே கொடுமா போதும். இந்தாங்க இந்த கடலையை வாங்கிக்கோங்க. இதுல 2 பக்கம் கடலை இருக்கு. இதோ புடிங்க. இந்த கடலை ஏன் பச்சையா இருக்கு? அது ஏன்னா அது பச்சை கலர் கவர்ல போட்டிருக்கு, அதான் பச்சையா இருக்கு. நான் கூட இதுக்கு இது கெமிக்கல் கலந்துட்டாலும் நினைச்சேன். இதோட கலர் மாறிடும் கண்டிப்பா. கடலை மாறிடுமா? இப்போ பச்சை கடலையா இருக்கா, நீங்க அடுப்புல வச்சு அவிச்ச உடனே அவிஞ்ச கடலையா மாறிடும். இது
மட்டும் இல்லாம நீங்க வறுத்துட்டீங்கன்னா அது வறுத்த கடலையா மாறிடும். விட்டுட்டீங்கன்னா சுட்ட கடலையா மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.